இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் ஒரு மாற்றுத்திறனாளி. ஸோ என்ன இப்படியே தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. எங்க கல்யாணம் வந்து லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் கம் அரேஞ்ச். ஆக்சுவலா அவர் வந்து என் சிஸ்டரோட ஃப்ரெண்டு. நாங்க ரெண்டு பேரும் பார்க்காம லவ் பண்ணிருக்கோம். ஃபேஸ்புக் போட்டோ மட்டும்தான், ரொம்ப பேசினதில்ல. சோஷியல் மீடியால இன்னும் பேசிக்கிட்டீங்களா? ஆமா. ஆக்சுவலா அவருக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எங்க அம்மாவை என்னதான் பார்க்க சொன்னாங்க. என் சிஸ்டர் சொன்னா பாருன்னு. சரி நானும் பார்த்துட்டு இருந்தேன். அவர் திடீர்னு ஒரு நாள் எனக்கு எந்த பொண்ணும் பிடிக்கல, உன்னதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. மெசேஜ் சொல்றாரு. மெசேஜ்ல பட் ஆல் ஆஃப் சடன் திடீர்னு உங்களை தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. நீங்க ஒரு 2 மாசம் பேசி அதான் 2 மாசம் பேச்சுல நீங்க சொல்றாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணீங்க நீங்க? செம்ம கோவப்பட்டேன். அது எப்படி என்ன சொல்லலாம்? என்னை பத்தி ஒன்றும் தெரியாம உன்னை பத்தி எல்லாமே தெரியும். பதறி நீ ரெண்டு பாத்துக்கிட்டதே கிடையாது. ஆஹா. எங்க அப்பா என்னாச்சு, நான் வந்து முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பிளாக் பண்ணியாச்சு. இவர் என்ன பண்ணியிருக்காரு, என் சிஸ்டர் கிட்ட சொல்லிட்டாரு. ஒரு கட்டத்தில் அப்பா வந்து என்னை ரொம்ப சந்தேகப்பட ஆரம்பிச்சு. பண்ற ஆமாம் நான் பண்ணுறேன் தான், என்ன பண்ணுவீங்க போ அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு இதில் கோவத்தில். அப்போ அவர்கிட்ட சொன்னேன், நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன், இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சரி பரவாயில்ல, அப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஓகே. எனக்கு பிடிச்சிருந்தது, அவரோட ஆட்டிடியூட் பிடிச்சிருந்தது. ஆனால் அப்பாவுக்கு வந்து என்னை நடக்க வச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். ஆனால் லாஸ்ட்டாக உனக்கு நான் வேணும்னா அவனை மறந்துட்டு நீ இங்கே இரு, இல்லைன்னா நீ வந்து கிளம்பிட. என்னமோ தெரில, என்னோட நியூஷன் நீ அங்கே போனால் நல்லா இருப்ப, இங்கே இருக்கிற மாதிரியே இருப்ப அப்படின்னு தோணுச்சு. போ அப்படின்னு மனசு சொல்லுச்சு. சரின்னு சொல்லிட்டு நானும் அவங்க காரை அனுப்பினாங்க அம்மா. நானும் கிளம்பிட்டேன். ஒரு புது இடம், 8 வருஷத்துக்கு அப்புறம் தனியாக நான் வீட்டை விட்டு போகிறேன். யார் என்னன்னே தெரியாது. எனக்காகவே வீடு அவர் வாங்கியிருக்காரு, சொந்த வீடு. இந்த புது வீடு அவர் வாங்கினா ஒரு 10 நாள்லயே போயாச்சு அந்த வீட்டுக்கு. கல்யாணம் எத்தனை வருஷம் நீங்க ஒண்ணா இருந்தீங்க? 7 வருஷம். 7 வருஷம். இந்த 7 இயர்ஸ்ல இந்த ஒரு மொமெண்ட் வந்து எனக்கு இன்னைக்கும் நினைக்கும் போது அவ்வளவு இனிமையா இருக்கும்னா என்ன சொல்லுவீங்க? ஏன்னா அவர் நடக்க வச்சது. இந்த கிரட்ச் வச்சு அவரை சிஎம்சியில் அட்மிட் பண்ணி அவர் தான் எல்லாமே பார்த்துக்கிட்டாரு. யாருமே வந்து அலோவ் பண்ணல. அவர் நானே என் பொண்டாட்டியை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்பா நடக்க வைக்கணும்னு நினைச்ச ஒருத்தரை வந்து அவர் நடக்க வச்சார். என்ன நடக்க வச்சார். ஒரு ஆள் வந்து நமக்காக இவ்வளவு உழைப்பை போட்டு முன்னெடுக்க போட்டு நடக்க வச்சிருக்காருங்க. அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது? நடக்க வச்ச மொமெண்ட் ஒன்று இருக்கும்ல. ஏன்னா அது வரைக்கும் நானும் வந்து இது மாதிரி நடக்க மாட்டேன்னா நினைச்சிட்டு இருந்த இடத்துல நடக்க வச்ச மொமெண்ட் உங்களுக்கு என்னவா இருந்தது? கடவுளை பார்த்த மொமெண்ட். என்ன ரீசன் அவர் திடீர்னு இஸ் நாட் ஆல்கஹால். நாங்கள் பெங்களூர் போன சமயத்தில் 1 வருஷம் வரைக்கும் அவர் ரொம்ப குடிச்சிட்டே இருப்பாரு. ஆனால் எல்லாம் பார்த்துப்பாரு, நல்லா குடிப்பாரு, ரொம்ப எல்லாம் கிடையாது. என்கிட்ட சொல்லியிருக்காரு, ஆனால் நல்லா பார்த்துப்பாரு. குடிக்கு அடிக்டா இருந்தாலும் கூட உங்களை பார்த்துக்கணுங்கிற இடத்துல ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. அப்பா அவங்க நடக்க வைக்கணும்னு நினைச்சாங்க, பட் உங்க கனவை நடக்க வச்சாரு. உங்களுக்கு கடவுளா இருந்தாரு. அப்படி இருக்க ஒரு மனுஷன் இல்லாத ஒரு வேக்கன்ட் ஸ்பேஸ் ஒன்று இருக்கும்ல, அது உங்களுக்கு எவ்வளவு வெளியா இருக்குன்னு கேட்கணும். ஆமா, அவர் பார்த்துட்டு இருந்தபோது எந்த ஆம்பளையும் என்ன பார்க்கல. இப்போ அசிங்கமா பாக்குறாங்க அவங்க. என்ன எனக்கு தெரியும், எத்தனையோ பேர் வந்து தொட்டுதான் என்னை தூக்கி விட முடியும். இப்போ நான் இந்த ஸ்டெப்ஸ் ஏறுனா யாராவது தூக்கி இது பண்ணாதான் முடியும். அப்போது ஒரு ஜென்ஸோட டச்லேயே நான் சொல்லிடுவேன் யார் யார் எப்படி டச் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. அப்படி டச் பண்ணும்போது ஒரு சில பேர் டச் பண்ணுறது, இங்கே டச் பண்ணுறது, இங்கே டச். அப்போ யோசிப்பேன், அவர் இருந்திருந்தா இந்த நிலைமை நமக்கு வந்திருக்குமா? நார்மல் பர்சனையே வந்து வேற மாதிரி பார்க்குற உலகம் இது. தனியாக இருக்கிற லேடிஸை என்னையுமா சும்மா விட்டு வைக்கும்? அது மட்டும் இல்லை, எனக்கு பூ பொட்டுலாம் ரொம்ப பிடிக்கும். ஒரு தடவை சாமி பூ வச்சேன். இன்னுமே வந்து விதவைகள்னா பூ வைக்கக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாதுங்கிற அந்த கட்டுப்பாடு இந்த சமுதாயத்தில் இருந்துட்டு தான் இருக்கு. ஆக்சுவலாக யார் என்ன சொன்னாலும் சரி, பூ வைக்கிது அவங்க தனிப்பட்ட விருப்பம், அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு வைக்கும். இது கல்யாணம் ஆனால் என்ன, கல்யாணம் ஆகாட்டி என்ன, நீங்கள் யார் நினைச்சாலும் நினைக்காது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களால் வச்சுக்கணும் ஆசைப்படுறான்னு வைங்க. பார்வைகளுக்கு கிட்ட இருந்து தப்பிக்கிறதே எங்களோட பெரிய வேலையா இருக்கே. எனிவேர் எப்படி இருந்தாலும் யாரோ ஒருத்தங்க ஜட்ஜ் பண்ணிட்டே இருக்க போகிறாங்க. நீங்கள் கல்யாணம் ஆகி நீங்கள் ஒன்றா இருந்தாலும் உங்களை ஜட்ஜ் பண்ண தான் போகிறாங்க. அவங்க ஜட்ஜ் பண்ணுறாங்கன்னா அவங்க பார்வையில் இருக்க பிழை. நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்கள் பண்ணுங்க, யார் கேட்க போகிறா?
ஆக்சுவலாக என்னன்னா பொதுவாகவே பெண்களுக்கு வந்து ஆணும் பெண்ணும் சமம்னு சொன்னால் கூட ஆணுக்கும் பெண்ணுக்கும் தனியாக சில ஸ்பெஷல் ஆட்ரிபியூட்ஸ் ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் உண்டு. அதில் பெண்ணுக்குன்னு ஒரு குவாலிட்டி உண்டு. என்னென்னா அவங்க டச் பண்ணுறத வச்சு அவங்களால வந்து இன்ட்யூஷனை சொல்ல முடியும். இவன் நல்லா டச் பண்ணுறானா இல்லை வேறு ஏதாவது நோக்கத்தோடு பண்ணுறானாங்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியும். அதனால் யாராவது ஒரு ஆண் வந்து இப்படிலாம் மோசமாக பண்ண தெரியாதுன்னு நினச்சி பண்ணிங்கன்னா யூ ஆர் த கல்பிரிட். அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறத எல்லா பெண்ணாலையும் கண்டுபிடிக்க முடியும். அதனால் இவ்வளவு சீப்பாக நடந்துக்கிறது வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. அவங்க சொல்லும்போது எனக்கு அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஒருத்தங்க முடியலைன்னு இடத்துல இருக்காங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுற இடத்துல வர இடத்துல இவ்வளோ அசிங்கமாக நடந்துக்கிறது, இவ்வளோ மட்டமாக நடந்துக்கிறது வந்து இதை மேபி உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சவங்க யாராவது ஒருத்தங்க ஷோ பார்த்தாங்கன்னா வெக்கி தலை குனியணும். அவன் இது ரொம்ப கேவலமாக இருக்குது. சரின்னு தான் சொல்கிறாங்க. நான் மூஞ்சிக்கு நேரே கேட்டேன், உன்னை நான் வந்து உன்னை எத்தனையோ பேர் தொடுறாங்கல்ல, இன்னும் நான் தொடுறதை மட்டும் சொன்னியே அப்படிங்கும்போது எனக்கு நான் கண்டிப்பாக இந்த ஷோ அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க, நான் யாரை பற்றி சொல்கிறேன்னு அவங்களுக்கே புரிஞ்சிருக்கும். எனக்கு திருமணமாகி 1.5 வருஷம் தான் சார் ஆகுது. அதுக்குள்ளே என் வீட்டுக்காரன் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். 1.5 வருஷம். என் குழந்தைக்கு 3.5 மாதன்றப்ப ஸ்பாட் அவுட்டு பைக்கில் போயிட்டு வரும்போது அன்னைக்குன்னு பார்த்து நான் வந்து பால் டப்பாவும் ஒரு பவுட் டப்பாவும் வாங்கிட்டு வாங்க கடைசியாக பேசினது. அது வாங்க போனவர் ரிட்டர்ன் வரும்போது யாரோ பசங்க கூப்பிட்டு போய் அவங்கள இது பண்ணி குடிக்க வச்சு வண்டி ஓட்டிகிட்டு வரும்போது ஸ்பாட்டில் அப்படியே இறந்துட்டாருங்க சார். அதனால் இப்போ எங்கள் பெரியம்மா கூட தான் இருக்கேன், எங்கள் அம்மா அப்பா எனக்கு இல்லைங்க சார். நானே ஒரு அனாதை தான் சார். ஆனால் என் குழந்தைய அன்னைக்கு அனாதையாக நிற்குது. அவங்களுக்கு வந்து வீடு எதுவுமே கிடையாது, அதனால வாடகை கட்டி என்னால் சமாளிக்கவும் முடியல. நீங்கள் அழுகுறீங்க, அவளுக்கு எப்படி என்ன சொல்லணும்னு தெரியல. உங்க மேலே கை வச்சு ஆறுதல் படுத்துறா, நான் என்ன சொல்ல எதுக்காக அழுகுறீங்கன்னு தெரியல. நீ உங்க மேலே கை வச்சுட்டே இருக்கா. சொந்தக்காரங்கெல்லாம் பக்கத்துல தான் சார் இருக்காங்க. என் குழந்தைக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் கூட வாங்கி கொடுக்க மாட்டாங்க சார். உண்மையிலுமே சார் அப்படியே பார்த்துட்டு அப்படியே பார்க்காத மாதிரி போவாங்க. என் குழந்தை அந்த வீட்டுக்கு போயிட்டாலும் போ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுருவாங்க சார் என் குழந்தைய. ஏன் காசு இல்லை, எங்களை யாருமே மதிக்கவும் மாட்டாங்க சார். அந்த உலகம் வந்து இப்படி உலகம் இல்லை, இவ்வளோ மோசமாக இல்லைன்னு நான் சொல்லலை. இந்த உலகத்தில் மோசமான மனிதர்கள் நீங்கள் சொல்வது போல் அப்பாவே மகள்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டவங்களும் இருக்காங்க. அது எண்ணிக்கை வயசில் ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம அந்த பிரீதியில் போக ஆரம்பித்தோம்னா நம்ம எதிரில் இருக்கவங்க பேசுகிறவங்க எல்லாரையுமே நம்ம அந்த நோக்கத்தில் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். நமக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்டே கிடைக்காது. அதனால் நீங்கள் அவ்வளோ யோசிக்க வேண்டியது இல்லை. ஆனால் நீங்கள் ஜாக்கிரதையாக யோசிக்க சரிதான். உங்களுக்கு வயதும் ரொம்ப கம்மி, இப்போ பாப்பாவும் இருக்காங்க. அப்போது நீங்கள் மறுமணத்தை நீங்கள் வந்து அது இவ்வளோ யோசிக்க வேண்டியது இல்லைன்னு தோணுது. உங்களோட சாய்ஸ், உங்களோட விருப்பம் தான் அது. இன்னொன்று, ஒரு பால் டப்பா வாங்கின ஒரு போன மனுஷன் எப்படி பொறுப்பே இல்லாமல் குடிச்சிட்டு திருப்பி வர முடியும்னு எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலாக குடிக்கிறதுல வந்து ஒரு கசப்பான உண்மை என்னென்னா, நிறைய நேரங்களில் குடிக்கிற பழக்கமே இல்லாதவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் முதல்ல ஸ்டார்டிங் பண்ணி கொடுக்குறாங்க. இது ஒரு தடவை தான், ஒன்றும் ஆகாது, இதிலெல்லாம் போதை கிடையாது, இதெல்லாம் சின்ன லெவல் தான் அப்படின்னு யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு நேரத்தில் அதை ஆரம்பிச்சு வச்சிடறாங்க. அதோட விளைவு ரொம்ப மோசமாக இருக்குது. இந்த மாதிரி பொறுப்பற்ற ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுனால தான் நிறைய குடும்பத்தில் பெரிய பின்விளைவுகள்லாம் இருக்குது. பால் டப்பா வாங்க போன ஒரு கணவர் அன்னைக்கு குடிச்சிட்டு போக வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. அன்னைக்கு ஏதோ ஒரு தவறான நண்பன் கொடுத்த வழிகாட்டுதெல்லாம் குடிச்சிட்டு போய் இன்றைக்கி அவன் வாழ்க்கையே பெரிய பாதிப்பில் நிற்கிது. இன்றைக்கி அந்த குழந்தைக்கு அந்த ஃப்ரெண்டால் ஏதாவது பதில் சொல்ல முடியுமா? அன்னைக்கு ஊற்றி கொடுக்காம இருந்தான்னா அன்றைக்கி அந்த குழந்தைக்கு ஒரு அப்பா இருந்திருக்கும்.